மூழ்கும் தென்னிலங்கை மீட்பு பயணிக்கு தயார் நிலையில் உலகுவானூர்தி. நவம்பர் 17ஆம் திகதியுடன் முடிவடையும் ரணிலின் காலம். ரணிலுக்கான ஆதரவு இதுவரை உண்மையை உடைத்து ராஜபக்ஷ. எதிர்வரும் நவம்பர் மாதம் 17ஆம் திகதியுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலம் முடிவடைகின்றது என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மக்கள் நிராகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதிக்கும் நவம்பர் மாதம் 17ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாட்டின் அரசியல் அமைப்பின் பிரகாரம் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலை ஒத்திவைப்பது குறித்த யோசனைக்கு நாடாளுமன்றில் கையுயர்த்தும் உறுப்பினர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று மக்களை சந்திக்க முடியாது, ஒளிந்திருக்க நேரிடும் எனவும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவி வரும் அழுத்தம் மிகுந்த ஆட்சியிலிருந்து விடுபட மக்கள் தேர்தலுக்காக காத்திருக்கின்றனர் எனவும் இந்த ஆட்சியாளர்களை மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்பது உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள பேரிடர் மீட்புக்காக ஸ்ரீலங்கா விமானப்படையின் உலங்குவானூர்தி காலி நிலுவ பொது மைதானத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை ஸ்ரீலங்கா விமானப்படையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எந்த ஒரு அனர்த்த அழைப்புகளுக்கும் உடனடியாக செயல்பட ஸ்ரீலங்கா விமானப்படை தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலையால் சிக்கிக் கொண்டால் உடனடியாக 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கமானது 24 மணித்தியாலங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எவருக்கு தான் அதிபராக விருப்பமில்லை? இங்குள்ள 225 பேருக்கும் அதிபராக விருப்பம். ஆனால் கட்சி எடுக்கும் தீர்மானம் தான் முக்கியம், அதனையே நாம் ஏற்கின்றோம் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து வந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கும் செய்தி குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது அதிபர் வேட்பாளர் குறித்து நாம் கலந்துரையாட வேண்டிய நேரம் இது. நமது கலந்துரையாடல்கள் தொடர்கின்றன. விரைவில் நமது வெற்றி பெறும் வேட்பாளரை நாம் அறிவிப்போம். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 20 உறுப்பினர்களை எடுத்தால் நாம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்போம் என்பதற்கு முன்பாக கொள்கைகள் குறித்து நாம் கவனிக்க வேண்டியுள்ளது. நாம் அதிபராக ரணில் விக்ரமசிங்கவை நியமித்தது அடுத்து அதிபர் தேர்தல் வரும் வரைக்கும் மாத்திரமே. அது அவருக்கும் தெரியும். எதிர்வரும் தேர்தல்கள் குறித்து எமது கட்சியுடனும் கட்சி உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடுவோம். நாம் அன்று அனைவருக்கும் ஒன்று சேரவே அழைப்பு விடுத்தோம். யாரும் வரவில்லை. வந்தவர்களுடன் ஆட்சி அமைத்தோம். அவ்வாறு அவரது வேலைகளை முன்னெடுத்து செல்ல தேவையான அனைத்து உதவிகளையும் கட்சி என்ற வகையில் நாம் செய்தோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அறகலையவின் பின்னர் பின்வாங்கிய ஊழல் ரவுடி அரசியல்வாதிகள் மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று குருநாகலில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் இளைஞர் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அறகலையவின் உண்மையான அபிலாஷைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் மக்கள் எழுச்சியின் உண்மையான நோக்கங்களை நிறைவேற்றும் அரசாங்கத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2022 மக்கள் எழுச்சியின் உண்மையான அபிலாஷைகளை உறுதி செய்யக்கூடிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
அரசியல்வாதிகள் இன்னமும் அறகலையவிலிருந்து பாடங்களை கற்கவில்லை, மாறாக அதனை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், எந்த ஒரு அரசியல் கட்சிகளுடனும் தங்களை அடையாளப்படுத்தாமல் பொதுவான அபிலாஷைகளிற்காக வீதியில் இறக்கிறார்கள். அவர்கள் ஊழல், மோசடியற்ற ஒழுக்கமும் சட்டமும் காணப்படும் நாட்டை எதிர்பார்க்கின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நாட்டை இன்னும் 12 வருடங்களுக்கு ஆட்சி செய்ய அனுமதிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே இன்னும் 12 வருடங்கள் நாட்டை ஆட்சி செய்தால் ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடாக இலங்கை மாறும் என்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். காலையில் இடம்பெற்ற நிகழ்ச்சியொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுக்கும் முதிர்ச்சிக்கும் அருகில் வரக்கூடியவர்கள் எவரும் இல்லை என தெரிவித்த அவர், ஒரு நாட்டை ஆள தலைவர் ஒருவன் தேவை என்றும் அதுவே ரணில் விக்ரமசிங்கே என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க லிட்ரோ நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த புதிய விலை திருத்தம் நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் திருத்தப்பட்ட விலைகள் நாளை அறிவிக்கப்படும் என லிட்ரோ தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடிமெனிகே தொடரூந்தில் தீ பரவியுள்ளது. இன்று காலை பதுளையிலிருந்து பயணிக்க ஆரம்பித்து தொடரூந்தின் பின் இயந்திரத்தில் தீ பரவியதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹப்புத்தளை நிலையத்திற்கு அருகில் தொடரூந்தில் தீ பரவியதாகவும் ரயில் ஹப்புத்தளை நிலையத்திற்கு வந்த பின்னர் தீ அணைக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பொடிமெனிகேவின் ரயில் கப்பு தலை நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தென்னிந்திய பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வானது எதிர்வரும் 2 நாட்களுக்கு நிலவும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தமிழ்நாட்டில் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதற்கமைய அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் எனவும் மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 40 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் சென்னை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 6 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இருந்ததை விட வெப்பம் சற்று குறைய வாய்ப்புள்ளதாகவும் தமிழகத்தில் சில இடங்களில் பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.